வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட சாம். நம்ம லைஃப்பில் காதல் தோல்வி, இல்லை பிஸ்னஸில் தோல்வி, இல்லை என்னோட ஸ்டடீஸில் தோல்வி, நான் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துலையுமே தோல்வி அப்படிங்கிற தோல்வி முகத்தை மட்டும் பார்த்து பழக்கப்பட்ட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாதையை மாற்றி நிறைய பேர் போதை பாதையை தேடி போகிறாங்க, நிறைய பேர் அப்படியே ஒடுங்கி போகிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணாமல் தன்னுடைய லைஃப்பை இழந்து நிற்கக்கூடிய நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் நிற்கிறாங்க. நம்ம நேசிக்கக்கூடிய நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு விலகி போகிறப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளை யாரும் கவனிக்க இல்லை, நம்ம எல்லாராலையும் பிறந்தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, லைஃப்பை தொலைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். எல்லாரும் எலான் மஸ்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எலான் மஸ்கோட கண்டுபிடிப்புகள் எல்லாம் ரிஜெக்ஷன் பண்ணப்பட்டவை தான். அதே போல் ஹுண்டாய் கம்பெனியோட ஓனர் சங் ஜூ யங், அவரை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவரும் வீட்டை விட்டு அதிக முறை ஓடி போய் தன்னுடைய லட்சியத்திற்காக ஓடி ஓடி உழைச்சவர் தான் அந்த ஹுண்டாய் கம்பெனியோட ஓனர். ஸோ இன்னைக்கு உலகத்தில் ஹுண்டாய் கார்லாம் ஓட்டிட்டு நடக்கிறோன்னா அங்கே பல ரிஜெக்ஷன்ஸ், பல வெளிநடப்புகள், தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து ஒழுங்காக கொண்டு போன ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவங்களால சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு லெவலை அடைய முடிஞ்சுது. நம்மளால முடியாதா என்ன? எத்தனையோ ரிஜெக்ஷன்ஸ், எவ்வளவோ நிராகரிப்புகள், எல்லாத்தையும் கடந்து நம்ம எய்மை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அலெக்சாண்டர், ஒரு MS தோனி, ஒரு யுவராஜ் சிங், ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, எல்லாரையும் கேள்விப்படுறோம்ல. நமக்கு APJ அப்துல் கலாம் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் நம்ம கேட்குறோமே தவிர நம்ம ஒரு தலைவராக உருவாகணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வரமாட்டேங்குது. தோல்வியில் துவண்டு போய் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இதே மாதிரி ஒரு தலைவராக உருவாகணும். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ஃபீல்டில் தலைவராக உருவாகணுங்கிற ஒரு லட்சிய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. அதாவது நீங்கள் வீழ்ந்து கிடக்கிறப்போ கை கொட்டி சிரிச்சவங்க எல்லாம் நீங்கள் எழுந்து நிற்கிறப்போ வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு கை கொட்டி பேசணும். அப்படி பேச வைக்கிறீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர். நன்றி.